வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆமாம், வந்தே பாரத் ரூட்டே, அதாவது வந்தே பாரத் ரயிலே இயங்காத ரூட்டில் சாதாரண வந்தே பாரத் ரயில் இயங்க இருக்கிறது. குறிப்பாக திருச்சியிலிருந்து. திருச்சிக்கு தான் வந்தே பாரத் ரயில் இருக்கேன்னு கேட்கலாம். ஆனால் திருச்சியிலிருந்து அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இந்த புதிய ரயிலானது தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக இயங்க இருக்கிறது. ஆமாம், வருகிற 17ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரயில். இந்த ரயில் திருச்சியிலிருந்து மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ஜல்பாய்குரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இதன் மூலமாக நம்ம டார்ஜிலிங் சுற்றுலா அப்படிங்கிறது எளிதாகும். ஏன்னா இந்த ட்ரெயினுக்கான ஷெட்யூல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் 5:45 மணிக்கு புறப்பட்டு அங்கிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக சென்னை போயிட்டு சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக இந்த ரயிலானது நியூ ஜல்பாய்குரிக்கு போகுது. புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது நியூ ஜல்பாய்குரிக்கு போகிறது. அப்படி போகக்கூடிய இந்த ரயிலில் மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, டார்ஜிலிங் மலை ரயிலும் நியூ ஜல்பாய்குரியிலிருந்து கிளம்புது. போதுமான இடைவெளியும் இருக்கிறது. நிச்சயமாக அந்த மலை ரயில் பயணத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது. ஆனால் இதில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் 8 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது. ரிட்டன் டைரக்ஷன் இந்த ட்ரெயினானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நியூ ஜல்பாய்குரியில் இருந்து 4:45 மாலை புறப்பட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாகத்தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:15 மணிக்கு திருச்சியை வந்தடைய இருக்கிறது. ஒரு பயனுள்ள ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இனிமேல் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை பகுதியிலிருந்து டார்ஜிலிங்க்கு டைரெக்டாக போகலாம். அதுவும் சாதாரண வந்தே பாரத் ரயிலில் போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.